எல்லா நேயர்களுக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துகள். இன்றைக்கி புத்தாண்டு பிரயக்தமாக நான் இன்றைக்கி என்னென்ன தளிகை பண்ணியிருந்தேன்ட்டு காட்ட போகிறேன். வாங்கோ. கீரை மாங்காய் புளி பண்ணியிருந்தேன். குக்கரில் முதல்ல கீரை மாங்காவை நல்லா வேக வச்சு எடுத்திருக்கேன். ஒரு பாத்திரத்தில் கீரை மாங்காய் வச்சுருந்தேன், இன்னொரு பாத்திரத்தில் துவரம் பருப்பு வேக வச்சு எடுத்திருக்கேன். இப்போ பாருங்கள், ஒரு பாத்திரம் வச்சுட்டு 2 டீஸ்பூன் ஆயில் விட்டுட்டு மஞ்சள் பொடி கடுகு தாளிக்கிறதுக்கு போட்டுவிட்டு கடுகு வெடிஞ்ச உடனே வெந்திருக்கிறப்பட்ட கீரை மாங்காவை சேர்த்துட்டு அப்புறமா அது ஒரு கொதி வந்த உடனே வேக வச்சு எடுத்து வச்சுருந்தா துவரம் பருப்பு கூட சேர்த்துக்கோங்க. 1/4 கப்பு வேக வச்சா போதும், கரெக்டாக இருக்கும். நல்லா குழஞ்சா வேக வைக்கணும். இப்போ அதை சேர்த்துட்டு நல்லா ஒரு ரவுண்டு கொதிக்க விடுங்க. அப்புறம் காரத்துக்கு நான் இங்கே பச்சை மிளகாய் தேங்காவை தண்ணி போடாமல் கோர்ஸாக அரைச்சி எடுத்திருக்கேன், அதை கூட சேர்த்துட்டுருக்கேன். நீங்கள் குழம்புடி வேணுமென்னா சேர்த்துக்கலாம், இல்லை வறுத்தரைச்சி மசாலா சேர்த்துக்கலாம். பட்டு பச்சை மிளகாய் தேங்காய் தாளித்து அரைச்சி போட்டால் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. இதுதான் பண்டிகைக்கு சிம்பாலிக்காக பண்ணுறப்படுத்தா ஒரு சாம்பார். 2 டீஸ்பூன் வெள்ளைப்பொடி, 1 டீஸ்பூன் உப்பு, தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. அப்புறம் லாஸ்ட்டில் வேப்பம்பூ சேர்த்துக்கோங்க. தித்திப்பு கசப்பு புளிப்பு லைஃப்பில் எப்படி எல்லாம் ஏறுக்குறைவாக இருக்கிறதோ டெய்லி லைஃப்பில் நடந்துகிட்ருக்கோ அப்படியே இது சிம்பாலிக்காக செய்கிறப்படுத்தாது இந்த பண்டிகைக்கு. அப்புறமா இன்றைக்கி மாங்காய் உரை கலந்துருக்கேன். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் 2 டீஸ்பூன் ஆயில் விட்டுட்டு வேர்க்கடலை கடுகு எல்லாம் போட்ட அப்புறம் கடுகு வெடிஞ்ச அப்புறம் பச்சை மிளகாய் இஞ்சி ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. மாங்காய் துருவல் ஒரு 1/2 கப் அளவு சேர்த்துக்கோங்க. ரொம்ப புளிப்பு மாங்காய் இருந்தாக்கா கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க, நார்மலாக இருந்தாக்கா ஒரு 1/2 கப் சேர்த்துக்கோங்க. மஞ்சள் பொடி சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. இப்போது முதல்ல குக்கரில் வேக வச்சு உதிரியாக சாதம் வடிச்சிருந்தேன், அது இப்போ அதை சேர்த்துட்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மல்லித்தழை சேர்த்துட்டு தேவையான உப்பு சேர்த்துட்டு எல்லாம் ஒரு ரவுண்ட் மிக்ஸ் பண்ணிவிடுங்க. சிம்பிளாக ஒரு மாங்காய் சாதம் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக எவ்வளோ டேஸ்டியாக இருக்குது. இப்போ நான் வேர்க்கடலை சுண்டல் பண்ணிட்டுருக்கேன். மாங்காய் துருவலை சேர்த்துட்டு சூப்பராக இருக்கும். ஒரு வானலில் 2 டீஸ்பூன் ஆயில் விட்டுட்டு கடுகு தாளிப்பு போட்டு மஞ்சள் பொடி அப்புறமா மாங்காய் துருவலை சேர்த்துக்கோங்க. மாங்காய் துருவல் சேர்த்த அப்புறம் ஒரு ரவுண்ட் வதக்கி விடுங்க. அப்புறமா தேங்காய் பச்சை மிளகாவை அரைச்சி விட்டுட்டு போடுங்க. தண்ணி போடாமல் கோர்ஸாக அரைச்சி சேருங்க, சூப்பராக இருக்கும். அப்புறம் ராத்திரியே வேர்க்கடலையை எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஊற வச்சுட்டு காலையில் குக்கரில் நல்லா வேக வச்சு தண்ணி வடித்து இதுக்கு சேர்த்துட்டுருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டுக்கா சூப்பராக சுண்டல் ரெடி. எல்லா தலகையும் கடவுள்கிட்ட அம்சம் பண்ணிவிட்டு மத்தியானம் லஞ்சு முடிச்சாச்சு. கடவுள் எல்லாருக்கும் நல்லது பண்ணிட்டோம். டேக் கேர், பாய்.